தகப்பனே உமக்கு நன்றிப்பா. உங்கள் அன்பான பிரசனத்துக்காக ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொன்னீரப்பா. பெரேயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறு வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தபடியினார் தெசலோனிக்கர் சபையில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் மாறினார்களே. ஆண்டவரே, அப்படி ஒரு மாற்றத்தை எங்கள் திருச்சபையில் தரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்தின் முதலாவது வேதபாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் 2 கரங்களை கூப்பி நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். வேதத்தின் மேல் இவ்வளவு தாகமாயிருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் தேவ சமூகத்தில் எந்த பாடத்தை முதலாவது துவக்குவோம் அப்படின்னு ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு பாடத்தை நான் ரெடி பண்ணேன். ஆத்தும ஆதாயம் செய்வது எப்படின்னு ரெடி பண்ண, ஆனால் அது எனக்கு ஒரு நடத்துதல் வரல. அல்லேலூயா. ஆமென். அப்படி ஜெபிக்கும் போது கிறிஸ்தவ குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஃபேமிலியை குறித்து நம்ம வேத பாடத்தை பார்க்க போகிறோம். ஃபேமிலி அப்படின்னு சொன்ன உடனே கணவன் மனைவி அப்படிங்கிற காரியம் வரக்கூடாது. கணவன் மனைவி தான். ஃபேமிலினா அவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. நம்ம அதை குறித்து இந்த நாட்களில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நீங்கள் அதை எழுதிக்கிறீங்க, கிறிஸ்தவ குடும்பம். ஆமென். அல்லது தேவன் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம கொஞ்சம் தியானிக்க போகிறோம், கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் நம்ம எடுக்க போகிறோம். முகவுரையா சில காரியத்தை சொல்லி இனி வரும் நாட்களில் அதிகமாய் சிந்தித்து நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் ஆழமாய் சத்தியத்தில் என்ன செய்யணும், கட்டப்படணும். ஆமென். அதனால தான் இந்த தலைப்பை ஆண்டவர் தந்திருக்கார். நான் விசுவாசிக்கிறேன், குடும்பங்களில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் தர வேண்டும். ஆமென் சொல்லுவோம். ஓகே, 2 வசனத்தை நீங்கள் வாசிங்க. எபேசியர் 3:14-15, 1 தீமோத்தேயு 3:4. இந்த 2 வசனத்தை பைபிள் ஸ்டடிக்கு ஆதாரமாய் நாம் எடுத்துக்கொள்வோம். எபேசியர் 3:14-15, 1 தீமோத்தேயு 3:4. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஓகே, 1 தீமோத்தேயு 3:4. தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல் ஒழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனாயும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். நம்ம எல்லாம் அந்த வசனத்தில் கை வச்சாப்பா எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வருஷத்தில் நாங்கள் துவங்குறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குன்னு வசனத்தின்படி போக போக ஆண்டவரே ஆழங்களுக்குள்ள ஆமென் குடும்பங்கள் இருக்கிற நிறைய சிக்கலை வேறறுக்கத்தக்கதான வெளிப்பாடுகளை வெளிச்சங்களை கர்த்தர் உமது அடியானுக்கும் உம்முடைய மக்களுக்கும் தரணும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லா சந்தோஷமா இருக்கிறீங்களா? என்ன ஒரு இதுவரையும் தெரியாத ஒரு தலைப்பு எடுக்கிறாருன்னு பார்த்தா புஸ்கட்டின்னு குடும்பம் சொல்லிட்டாரு.
அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் ஆமென் பெரிய காரியங்கள் நடக்கணும்னா குடும்பத்தை குறித்ததான காரியங்கள் தெளிவாய் தெரிந்திருக்கணும். அல்லேலூயா. இங்கே போட்டிருக்கு பூலோகத்திலும் பரலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பம். அப்போ ரெண்டு இடம் இருக்குது. ஒன்று இன்னொன்று. அந்த ரெண்டுக்குமே பேர் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? முழு குடும்பம். அது ஒரு குடும்பம், இது ஒரு குடும்பம், ரெண்டு சேர்த்து என்னது? முழு குடும்பத்துக்கு நாமக்காரர் அல்லது தகப்பன் அல்லது தலைவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னைக்குமே ஆண்டவர் குடும்பங்களோடு தன்னை இணைத்துக் கொள்வதில் ரொம்ப பிரியப்படுவார். அல்லேலூயா. குடும்பங்களோடு மனைவி பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளே உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுகிறதுக்கும். அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். கர்த்தருக்கு கீழ் செல்வி அழுத்தி சொல்லுது. கர்த்தருக்கு அதுதான் மனைவி புருஷருக்கு கீழ்ப்படுகிற மனைவிகளே புருஷருக்கு கீழ்ப்படின்னு எழுத வேண்டியதானே? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கணவன்மாரே அப்படின்னு எழுத வேண்டியதானே? எப்படி எழுதியிருக்கிறாரு? கிறிஸ்து சபையை நேசித்து அன்பு கூர்ந்தது போல நீங்கள் என்ன செய்யணும்? இப்படி நம்ம மக்களோட இணைக்கிறதுல நம்ம ஆண்டவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அல்லேலூயா. இப்ப நம்ம கவனிக்கணும், குடும்ப அமைப்பு என்பது தேவன் ஏற்படுத்திய ஒன்று. ஆமென். நீங்க தெரிஞ்சுக்கணும், குடும்பம் நீங்களா அப்பா ஒருத்த பொண்ணு பார்த்து வச்சாங்க, கட்டணும், சோத்தனம், பிள்ளை குட்டியா பிறந்துச்சு, ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி இல்லை. அல்லேலூயா. இந்த குடும்பத்தை கர்த்தரே ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் இரண்டாவது காரியம், குடும்பம் என்பது தேவனின் அனந்த ஞானத்தில் உருவான மகிமையான திட்டம். என்ன திட்டம்? மகிமையான திட்டம். அல்லேலூயா. சரி, மனிதனை உருவாக்குவோம் அப்படி நினைத்த போதே ஆண்டவர் எப்படி உருவாக்கினாரு? சூப்பர். மனிதன் எப்படி உருவாக்கினாரு? ஆணை உருவாக்கிட்டு பெண்ணை உருவாக்கினாரா? ஆணத்தை முதல்ல உருவாக்கினார். எங்க? கரெக்டா சொல்லுங்க. ஆணு ஆணு பெண்ணு பெண்ணு, அப்புறம் ரெண்டு பேரும் சேர்த்து. அப்படியா? இருங்க, பாலுக்கு சொல்றேன். அவரும் குடும்பத்தை குறித்து நிறைய தெரியணும். என்னது? ஆணை முதல்ல ஆணை உருவாக்கிட்டு அப்புறம் பெண்ணை உருவாக்கினார். நீங்க முதல்ல ஆணை உருவாக்கிட்டு அப்புறம் பெண்ணை உருவாக்கினார் விழாவிலும் படுத்து. நீங்க யாராரு? நீங்க பாக்குறீங்க அல்ல அழித்து கேட்கும் போதே ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு, யோசிச்சுதான் பதிவு சொல்லல அப்படின்னு. அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் போதே அந்த அந்த ஒரே சாயல்ல ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தான் உருவாக்கினார். ஆமென். மனுஷனை உருவாக்கும் போதே சேர்த்து தான் உருவாக்கினாரு. கடைசியில் தனியாக அனுப்பிச்சிட்டாரு. எடுத்து ஏவாளை படைத்து உருவாக்கி அவன் கையில் கொடுத்தார். அல்லேலூயா. மனுஷனை தேவ சாயலாக ஆணும் பெண்ணுமாகவே உருவாக்கினார். ஆமென். இந்த ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிந்த விஷயம். ஆமென். தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன், அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அல்லேலூயா. ஒரு நல்லவனோ ஒரு கெட்டவனோ எங்கே உருவாகிறான்? வெரி குட். அல்லேலூயா. எங்கே உருவாகிறான்? ஒரு திருடனோ ஒரு போலீஸ்காரனோ எங்கே உருவாகிறான்? திருடனும் குடும்பத்தில் உருவாக்கப்படுறான். போலீஸ்காரன் திருடனை கைது பண்ற அரெஸ்ட் பண்ற போலீஸ்காரராக எதிர்க்கிறாரு உருவார். அப்ப கவனிங்க, குடும்பம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆமென். சரி, ஒரு அறிவாளியும் அடிமட்ட முட்டாளும் எங்கே உருவாக்கப்படுகிறார்கள்? இன்னைக்கு கடைசி வரை எது கேட்டாலும் என்னது? கண்ணை முடிக்கிட்டு என்னது? உங்களுக்கு வர பாதி தூக்கம் வந்துட்டா கூட சொல்லலாம், குடும்பம். ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெரிய பெரிய ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்கிறவர்களும் அதை அழித்து போடுகிறவர்களும் எங்கேதான் உருவாக்கப்படுகிறார்கள்? நிறைய பேர் தேசத்தில் நல்ல நல்ல காரியத்தை செஞ்சு வைக்கிறாங்க. அதை அழிக்கிறதுக்குன்னு சில பேர் இருந்துச்சுனாங்க, இருக்கிறாள் இல்லையா? இந்த 2 பேரும் எங்கே வந்தாங்க? அவ கவனிங்க, குடும்பம் என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி விளையாட்டு காரியம் இல்லை, ரொம்ப மகிமையானது. அதை நீங்கள் கவனமாக ஆழ்ந்து நீங்கள் சிந்திக்கணும். ஆமேன்னு சொல்லுவோம். நம்ம அப்படியே லேசாக போய் அப்புறம் டேக் ஓவர் பண்ணுவோம். எடுத்தோன்னே 5வது கேருக்கு என்ன செய்ய வேணாம், போக வேணாம். மெதுவாக போய் அப்புறம் ஸ்பீட். அல்லேலூயா. ஃப்ளைட்டு வந்து முதல்ல எப்படி தான் போகும், ஸ்லோவாக போய் கொஞ்சம் தூரம் போன உடனே தான் என்ன செய்யுது, எடுத்தோன்னே இப்படியே தூங்கினா பொத்தட்டின்னு நினச்சிக்கிறோம். சரி, நம்மளும் கொஞ்சம் அப்படி போவோம். அல்லேலூயா. எனக்கு இதை எழுதும் போது ஒன்று இருந்துச்சு. யூதாஸ், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ், இயேசுவின் மார்பில் சாய்ந்த யோவான், இவங்க 2 பேரும் எங்கே இருந்தாங்க? என்ன பீலா மாத்திட்டே டக்குன்னு. யூதாஸ் எங்கே உருவானா? குடும்பத்தில். யோவான் எங்கே உருவானா? பாருங்க, மகிமையா ஆண்டவர் மார்பில் சாஞ்சு கர்த்தருடைய குரலை கேட்கிற யோவானோ ஒரு குடும்பத்தில் தான் உருவாகி வந்தான். ஆண்டவரை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுக்கிற யூதாஸ் எங்கே இருந்தா உருவானா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிறேன்னா, உங்கள் கையில் கொடுத்துருக்கிற பிள்ளைகள் அல்லது என் கையில் கொடுத்துருக்கிற உங்களை, இதுவும் ஒரு குடும்பம். ஆமாம். நீங்கள் நல்லவர் ஆகுறதும் கெட்டவர் ஆகுறதும் அல்லேலூயா. என்ன என்னை கை நீட்டுறிய? எங்கள் சொல்லு பேச்சை கேட்குறதுல தான் இருக்குது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு இது இருக்குல்ல, பிள்ளை பிறக்கும்போதே என்னது, நல்லது கெட்டதா? இந்த உலகத்தில் பிறக்கிற பிள்ளை வந்து பிறக்கும்போதே நல்ல பிள்ளையாக தான் இருக்குது. அது வளர்க்குற, அது நல்லவன் ஆகிறது கெட்டவன் ஆகிறது அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு கண்ணதாசன் ஒரு வரி எழுதியிருக்கிறார். ஆமென். இது வந்து பாதி சரி, அது சொல்கிறது பாதி சரி, ஆனால் பாதி தப்பு இருக்குது. அதில் என்ன தப்பு இருக்குன்னா, அவன் பிறக்கும் போதே அவன் ரத்தத்தில் பாவம் இருக்குது. ஆமென். அன்னை மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை கோவப்படுறா, அவனை அடிச்சிட்டு வாடா, சாயை 2 மிதிடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறியா? ஆமாம். சேசனுக்கு 2 குமாங்குத்து குத்திட்டு வாடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறியா? இல்லை ஜாயை ஒரு உதச்சிட்டு வாடா ஜோசிவா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். நம்ம நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் பிள்ளைகளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிற ரத்தத்தில் கீழ்ப்படியாமை, அந்த கரும பாவம் ஜம்ம பாவம் இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் அதை வந்து கொஞ்சம் அடித்து வளர்க்கணும். ஆமாம். அதனால தான் ஃபஸ்ட்டு அடிக்கிறேன் கும்மாங்குத்து, அது இல்லை. நம்ம பிள்ளைகளை அப்படின்னு ஒழுங்குபடுத்தி வளர்க்கணும். சரி, இதுவரை எத்தனை பேருக்கு புரிஞ்சு? கத்த நல்லவ. இன்னொரு விஷயம், ஒரு வாடகை வீடு நீங்கள் கேட்க போனாவே ஒரு தனிநபருக்கு வாடகை கொடுக்க மாட்டாங்க. வீடு குடும்பம் இருக்கா, ஓனரம்மா வந்திருக்கிறாங்க, வீட்டு ஓனரம்மா. இப்போ வந்து வாடகை கொடுங்க அப்படின்னு ஒரு பேச்சுலர் ஒருத்தன் கேட்டான்னா கொடுப்பீங்களாக்கா? கொடுக்க மாட்டோம். கணவன் மனைவியாக போட்டால் கேட்டால் நினச்சிடும் கொடுக்குறோம். இன்னொரு ஒரு தனியாக இருக்கிற ஒரு தம்பி ஒரு வீட்டில் யாருமே இல்லாமல் பொண்ணு போய் கேட்டால் பொண்ணு கொடுப்பாங்களா? அப்போ பாருங்கள், உலகத்துக்கே தெரியுது குடும்பம் ரொம்பளுது. எந்த குடும்பத்தில் இருக்கிற, எங்கே வளர்க்கப்பட்டா, யார் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாய் மாமன் யார், உங்கள் சொந்த பந்தம் யார், எல்லாரையும் கூட்டிட்டு வாப்பா, நீ ஒத்தால பொண்ணு கேட்க வந்திருக்கிய, என்ன விஷயம்? அல்லேலூயா. தரவே மாட்டார். ஆமாம். அப்போ இதுலேருந்து குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ தான் நம்ம செடிக்கு வர போகிறோம். நம்பர் 1, ஏன் நாம் கிறிஸ்துவ குடும்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? அதற்கான 9 காரணங்கள். பேப்பரில் எழுதி தூக்கி போட்டக்கூடாது. கசு எங்க நோட்டு?
அடுத்த வாரம் வரும்போது நோட்டு பேனாவோட வந்துடணும். மறுபடியும் சொல்ற, ஏன் நாம் கிறிஸ்தவ குடும்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? அதற்கான 9 காரணங்கள். அல்லேலூயா. இதை இந்த 9 காரணத்தையும் பார்த்து இன்னைக்கு நிறைவு செய்வோம். அடுத்த வாரம் நம்ம ஆழங்களுக்குள்ள கடந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஓகே, நம்பர் 1, ஏன் கிறிஸ்தவ குடும்பத்தை குறித்து தெளிவாக நமக்கு தெரியணும்? அதனுடைய காரியங்கள் ஏன் தெரியணும்னா, குடும்பம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. முதல் பாயிண்ட், குடும்பம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல, அந்த நாலேஜே இல்லை. இந்த கடைசி காலங்களில் குடும்பம்னா என்னன்னே தெரியாம குடும்ப வாழ்க்கைக்குள் பிரவேசித்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால்தான் ஆரம்பத்தில் சிக்கல், பிரச்சனை, போராட்டம் வந்துடுது. சில பேருக்கு குடும்பம்னா விளையாட்டுத்தனமா ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி, அல்லேலூயா, சிறுபிள்ளைத்தனமா ஓடவும் உட்காரவும் எந்திரிக்கவும் அப்படிதான் நினைச்சது குடும்பம் இருக்கு. அதனால நம்ம கட்டாயம் இந்த பைபிள் ஸ்டடி கற்றுக்கொள்ள வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? என்னன்னு கேளுங்க. என்னன்னு சொல்லுங்க. குடும்பம்னா என்ன பற்றியெல்லாம் ரோஜிக்கே தெரியல. குடும்பம்னா என்ன? கணவன், மனைவி, பிள்ளைகள். எனக்கு தெரியும், இதைத்தான் சொல்லுவேன். கல்யாணம் பண்ண பாஸ்டர், கணவன் மனைவி, அவ்வளோதானா இது குடும்பம்? நீ வார வாரம் பயிற்சி மிஸ் பண்ணலாம் பார்த்துரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதை குறித்து இந்த பைபிள் ஸ்டடியில் ஆழமாக தியானிக்க போகிறோம். குடும்பம் என்றால் என்ன? ஆமாம், நம்ம விளையாட்டுத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக குடும்பத்தை நடத்துகிற நிறைய பேரை சபையில் பார்க்க முடியுது. அதனால தான் ஒரு மகிழ்ச்சிகரமான குடும்பம் இல்லை. நீதிமொழிகள் 19:2 சொல்லுது, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நீதிமொழிகள் 19:2. அப்ப ஆத்துமாவில் ஒரு அறிவு, மிக முக்கியமான ஒரு அறிவு வேணும், குடும்பத்தை குறித்த அறிவு. அல்லேலூயா. குடும்பத்தை குறித்த நாலேஜ் நம்ம கட்டாயம் வேணும். அப்பதான் நம்ம சபையை நேர்த்தியா நீட்டா குடும்பத்தை நேர்த்தியா நீட்டா நடத்த முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முதல் பாயிண்ட் புரிஞ்சா? இப்போ முடிஞ்ச உடனே எதிர்த்து 9 பாயிண்டையும் வாசிச்சு சொல்லுவேன். அதனால் நீங்கள் எழுதிருக்கலாம் எழுதலாம் செக்கப். நம்ம பிரசங்கம் இல்லை, இது போதனை, டீச்சிங். அதனால் கொஞ்சம் செக்கப் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆமென். ஓகே, முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் யோசிச்சுட்டு வாங்க. குடும்பம்னா என்ன? நம்ம கேள்விக்கு ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும். குடும்பம் என்றால் என்ன? கணவன் மனைவின் மட்டும் சொல்லிட்டு உட்காரக்கூடாது. அல்லேலூயா. அதை குறித்து விளக்கமாக விரிவாக நீங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். ஓகே, 2வது பாயிண்ட்டுக்கு போவோம். 2வது பாயிண்ட், மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அவசியம் எது தேவை என்று தெரியவில்லை. புரியவில்லை. அது எழுதிக்கிட்டு இருக்கா? எழுதி முடிஞ்சோன்னு சொல்றேன். மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அவசியம் எது தேவை என்று நமக்கு தெரியல. அதாவது ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவசியமா அடிப்படையா என்ன தேவை என்பது நமக்கு நினைச்சல தெரியல. ஆமென். அதாவது எது தேவையோ அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால்தான் மகிழ்ச்சியான குடும்பமா இருக்க முடியல. புரிஞ்சா? மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு என்னங்க ஆன்சர்னா, அது பைபிள் சொல்லிதான் போக போக தான் கற்றுக்கொள்ள போறீங்க. இப்ப நான் தலைப்பை மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா, சரி இப்பவே சொல்லுங்க, சுதா சொல்லு, மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு பணம் தேவையா? புரிந்து கொண்டால் போதும். அருமையான பதில்.
2 பேர் வந்திருக்கு ஆண் மக்கள், சொல்லுங்க. சமாதானம் இருந்தால் போதும். சூப்பர். நான் சிறுத்திலிருந்து நன்மை உண்டாக கூடுவா அப்படி இல்லை, ஆண்டவரோட ஐக்கியம் இருந்தால் போதும் அப்படிங்கிற அருமையான பதிலை அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. இதை குறித்து நம்ம சுவாரஸ்யமா அடுத்து வர நாட்களில் சிந்திப்போம். நம்ம பெரும்பாலும் ஏன் நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை தெரியுமா? நிறைய விஷயங்கள் அவசியமான காரியத்தை தேடாமல் அவசியம் இல்லாத ஒன்றை தேடிக்கிட்டு இருக்கிறோம். எனக்குமே நமக்கு தேடுதல் என்பது இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம சரியானதை தேடுறோமா தப்பானதை தேடுறோமா தான் கரெக்ட் பண்ணணும். என்னங்க ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? யோவான் 4:10 அந்த அம்மா சமாரிய ஸ்திரிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும், அவளுக்குள்ள மகிழ்ச்சி தேவை, அதுக்காக தேடிட்டு இருக்கிறா. ஆனால் சரியானதை தேடினாலா தப்பானதை தேடினாலா? ஆமென். அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக யோவான் 4:10, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை. இது வரைக்கும் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சிக்கு என்ன வேணும்னு சீக்கிரட்டா ஆண்டவர் அங்கே சொல்றார். ஆமென். அப்போ ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தை மகிழ்ச்சி படுத்துறது பணம் மட்டும் கிடையாது, பணம் மையம் கிடையாது, சொத்துக்கள் மையம் கிடையாது, நகைகள் மையம். அப்படின்னா பணக்காரர்கள் முழுவதும் நல்லா சிரிச்சிட்டு இருக்கணும். எந்த பணக்காரர்கிட்டையும் சிரிப்பு இல்லை, தூக்கமும் வரல, சிரிப்பும் இல்லை, தூக்கமும் வரல. ஆனால் நம்மளை இப்போ பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு 5 இட்லி ஒரு வடை கொடுக்கப்படும். முடித்தோடனே எல்லாருக்கும் ஒரு துண்டு கொடுக்கப்படும். நீங்கள் இங்கே படுத்து தூங்கணும் அப்படின்னா எத்தனை பேர் தூங்குவீங்க? என்னங்க உங்களை நம்பி இவ்வளோ காரியத்தை வீட்டுக்கு போயிடுவீங்களா? நான் சொல்ல கான்செப்ட் இல்லைலா, ஒரு 5 இட்லியும் ஒரு வடையை சாப்பிட்டு துண்டை குறித்து படுங்க, விரிச்சு படுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம படுத்துருவோம். ஆமாம், தூக்கம் நமக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். நீங்கள் வீட்டுக்கு போங்க, யாரும் உங்களை போகலாம் சொல்ல. அல்லேலூயா. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மகிழ்ச்சியான ஒரு மனிதனுக்கு ஆமென் மற்ற எல்லாவற்றையும் காட்டிலும் அது இருந்தால் தான் இது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு அவசியமே எதுவுமே இல்லாட்டாலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதை குறித்து நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்குறோம்? 2. மூணாவது நம்பர் 3. ஆமாம், நம்பர் 3. ஏன் நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய பைபிள் ஸ்டடியை நம்ம தியானிக்கணும், ஏன் அறிந்து கொள்ளணும்னா, மூணாவது, குடும்பங்களை உடைக்க அல்லது பிரிக்க சாத்தான் வைத்திருக்கிற கன்னி வெடிகளை அறியவில்லை. 7 விதமான கன்னி வெடிகள் இருக்கிறது. அல்லேலூயா. குடும்பங்களை உடைக்க அல்லது பிரிக்க. யாரு கன்னி வெடி வச்சிருக்கா? கன்னி வெடி கண்ணில் தெரிகிற மாதிரி இருக்குமா, தெரியாத மாதிரி இருக்குமா? தெரியாது. அல்லேலூயா. அது கீழே புதைச்சி வச்சிருப்பாங்க. மேலே நடக்கிற ஆட்களுக்கு நினைச்சாது தெரியாது. இது மாதிரி தான் நம்ம குடும்பங்களை உடைச்சி சின்ன பின்னமாக்குறதுக்கு சாத்தான் கையில் 7 விதமான கன்னி வெடிகள் இருக்குது. அதையும் நம்ம அந்த பைபிள் ஸ்டடியில் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே சசிகலா, எந்த கன்னி வெடியும் ஒன்று சிதைக்க முடியாது. ஆனால் அந்த வெடியை தெரிஞ்சிருக்கணும். நீ வெடியை தெரிஞ்சுக்கணும், வெடியா இருப்ப. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சேர்ல உட்காந்து, கீழே உட்கார முடியாது, சேர்ல உட்காந்து. ஆமென். நமக்கு தெரியாதனால தான் நம்ம ஞானம் இல்லாமல் வழியே போய் மாட்டிக்கிட்டு கன்னி வெடியில் சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்கிறோம். ஆமென். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நிச்சயமா
உங்கள் குடும்பத்தை சூப்பராக வச்சுக்கலாம். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. சாத்தான் பாருங்களேன், பார்வோனுடைய சிந்தையை பாருங்க, நினைவே. எப்பா நீங்கள் வனாந்தரத்தில் போய் பலியிடன்னு சொன்னீங்கல்ல, யார் கிடைக்குது? நீ தானா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த பார்வோன் சொல்ற காரியம்லாம் பாருங்க. புருஷர்கள் போக வேண்டாம், பிள்ளைகள் எல்லாம் இங்கே என்ன செய்யட்டும், இருக்கட்டும், ஆடு மாடுகள்லாம் இங்கே இருக்கட்டும், நீங்க மட்டும் போங்க, தூரமா என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. முதல்ல எகிப்தில் தானே பலியிடுங்கள். முதல் பாயிண்ட், எகிப்தில் தானே பலியிடுங்க. ஏன் வனாந்தரத்துக்கு போறிய அப்படின்னு இந்த குடும்பத்தில் கை வைக்கிற வேலையை பார்வோன் செய்யறதை பாருங்க. குடும்பங்கள் மேல கண்ணும் கருத்துமா நீங்க இருக்கல இல்லையோ, சாத்தான் செம்மையா இருக்கிறான். ஆமென். இதை குறித்து நம்ம ஆழமா பைபிள் ஸ்டடியில் தியானிக்க போகிறோம். மூன்றாவது விஷயம், இது வரைக்கும் புரிஞ்சவர்களும் ஆமென் சொல்லுங்க. நம்பர் 4, நாலாவது காரணம், கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனைகள் புதுசா வருகிறது. அதை எப்படி கையாளணும்னு தெரியவில்லை. கிறிஸ்தவ குடும்பங்களில் என்னது, ஏராளமான பிரச்சனைகள் எப்படி வருது, புதுசா வருகிறது, வந்துகிட்டு இருக்கு. ஆமா, நேற்று வந்த பிரச்சனை இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வேற பிரச்சனை. இன்னைக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு இல்லை, நாளைக்கு வேற மாதிரி வரும். ஆமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சாத்தான் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல கொடுக்கிறத பார்க்க முடியுது. இத நீங்க சரியா கையாண்டீங்கன்னு வச்சுங்க, ஜெயிச்சிடலாம். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்றார் பார்த்தீங்களா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவனாயிருந்தால் எப்படி சபையை விசாரிப்பான், நடத்துவான். அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ கவனமாக இருக்கார் பாருங்க. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் வரல கைவீசுன்னு நீங்கள் மட்டும் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வரவேற்பு இருக்காது. உங்களோட கணவர் நினச்சேனா வரணும், உங்கள் பிள்ளைகள் நினச்சேனா வரணும், உங்கள் மாமியார் நினச்சேனா வரணும், உங்கள் மாமனார் நினச்சேனா வரணும். உங்களுக்கு வருகை தாமதித்தால் பேரம்பேத்தியெல்லாம் நிறையா வரும். அந்த பேரம்பேத்தியெல்லாம் நினச்சேனா வரணும். இப்போ இருக்கிற அக்காவுக்கு பேரம்பேத்தியெல்லாம் நினச்சேனா வரணும். அல்லேலூயா. இத்தனை பேரை நீ கூட்டிட்டு அங்கே போகும்போது உங்களுக்கு அமோக வரவேற்பு இருக்கும். இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில் இருக்குது, உத்தரவாதம். அதனால இந்த பிரச்சனைகள்லாம் கையாளுகிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அதுக்கு தான் பைபிள் ஸ்டடியில் 7 விதமான ஞானத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். அதுக்கு அஸ்திபாரமாக தான் இப்போ நம்ம செஞ்ச இது காரியத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 4 காரியத்தை பார்த்துருக்குறோம். ஏன் குடும்பங்கிற பைபிள் ஸ்டடியை ஏன் எடுத்தேன் அப்படின்னா இந்த காரணம் தான். முதல் காரணம் என்ன, குடும்பம்னா என்னன்னே தெரியல. ஆமா, என்னன்னு தெரியல. குடும்பம்னா என்ன, விளையாட்டு பிள்ளையா சரி. அந்த காலத்தில் சோறு குழம்பு ஆக்கி வச்சு விளையாண்டுட்டு இருப்பான் சின்ன பிள்ளைல. நீ தாண்டி மனைவி, நீ தான் பொண்டாட்டி. ஒரு ஆள் சொல்கிறது நான் கணவர். அப்புறம் கணவன் மனைவியை அனுப்பிச்சுவான், வீடு கட்டி சோறு குழம்புலாம் ஆக்கி கடைசியில் சண்டை வந்தோடனே வீட்டை அனுப்பிச்சிடுவான், உடைச்சி சோத்து விட்டியெல்லாம் அழிச்சுது, கொட்டாச்சியில் ஏதாவது குழம்பு வைக்கிறது. என்ன டீச்சர், அதெல்லாம் தள்ளி விட்டு அவள் வீட்டுக்கு போயிடுவா, இவன் வீட்டுக்கு போயிடுவான். இது ஒரு விளையாட்டு தலம் வாழக்கூடிய. ஆனால் உண்மையில் கடல் மனைவி இல்லை. ஆனால் அதே மாதிரி தான் உண்மையாகவே குடும்பங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. விளையாட்டுத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக காரியம் என்ன செய்யுது இருக்குது. அதனால தான் நம்ம இந்த சப்ஜெக்டை எடுத்திருக்கிறேன். ஆமென். குடும்பங்கள் சத்தியத்தில் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது வேற புரிஞ்சா? ரெண்டாவது, மகிழ்ச்சியான குடும்பத்துக்கு அவசியம் எது தேவை என்று நமக்கு நினைச்சல தெரியல. நமக்கு கண்ணு முன்னால ஃபுல்லா என்ன இருக்குதுன்னா
பணம் 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 வேலை வேலை. அதனால தான் நிறைய வேலைக்கு போகிற பணத்தை சம்பாதிக்கிற ஆட்களுக்குள்ள சிரிப்பே பார்க்க முடியலை. ஆமாம், சந்தோஷமே இல்லை. அதை நம்ம அந்த கேள்விக்கு ஆன்சர் பார்க்க போகிறோம். 3, குடும்பங்களை உடைக்க சாத்தான் வச்சிருக்க கன்னிவடிகள் நமக்கு தெரியல, மறைவா இருக்குது. அந்த என்ன கன்னிவடினா அந்த 7 விதமான கன்னிவடிகளை நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம் சொல்லுவோம். நீங்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் என்ன வரும்? நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த கன்னிவடிகள்லாம் இப்போவே சொல்லிட்டு போனால் நல்லா தானே இருக்கும். அப்படி சொல்ல முடியாதுல்ல, அஸ்திவாரமாக மெதுவாக போவோம். அல்லேலூயா. ஆமாம், கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அப்புறம் வேற இன்னொரு பைபிள் ஸ்டடிக்கு போயிடுவோம். இதை கற்றுக்கிட்டு. ஆமென். ஓகே, 4வது என்ன பார்த்தோம்? கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனைகள் புதுசாக வர்றது, அதை எப்படி கையாளணும்னு தெரியல. இங்கே வருங்க, ஒரு வேதாந்தத்தில் ஒரு சம்பவம் இருக்கு. கிதியோன் யுத்தத்துக்கு போனேன். இப்போ ஜெயிச்சு வந்தானா, அப்போ கீலேயாத்தின் மனுஷரா எப்ராஹிம் மனுஷரா தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. எப்ராஹிம் மனுஷன் தான். அவங்க ஏன் எங்களை யுத்தத்துக்கு கூப்பிடல? பயங்கர டென்ஷன், கோபம் கிதியோன் மேலே. ஆக்சுவலாக கிதியோன் யுத்தம் பண்ணினாலும் அதனுடைய படை தளபதிகளை கிதியோன் கொல்லலை. இந்த எப்ராஹிம் மனுஷர் தான் அந்த 2 பேரை, சேப்பனாவோ பாப்பனாவோ யாரோ 2 பேர் இருப்பாங்க, அவங்களை இவங்க தான் கொண்டாங்க. அப்போ கிதியோன் சொல்கிறாரு, அந்த வசனத்தை வேணால் எடுத்து வாசிங்களேன். நியாயாதிபதிகள் 8:1. அதற்கு அவன், நான் செய்தது எம்மாத்திரம்? முழு அறுப்பை பார்க்கிலும் தேவன் உங்கள் கையில், பார்த்தீங்களா, மீதியான அதிபதிகளாகிய ஓரேபையும் நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவர்களுடைய கோபம் என்ன ஞானம் பார்த்தீங்களா? ஆமாம். ஏயா, நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு யுத்தம் பண்ணி காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். வெறும் 300 பேரை வச்சு பானையும் சட்டியும் வச்சுக்கிட்டு நினச்சினேன். ஜெயிச்சு வந்தால் என்னை விளையாண்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சண்டைக்கு நினச்சல, போகலை. அவன் சொன்ன வார்த்தை, ஞானமுள்ள வார்த்தை, அங்கே கோபத்தை ஆற பண்ணினது. அப்ப குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகளை கையாளுவதற்கான ஞானத்தை கர்த்தர் இனிவரும் நாட்களில் நம்ம கற்றுக் கொடுப்பார். இங்க பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற அத்தனை குடும்பங்களும் மகிமையா ஜொலிக்கணும். ஆமென். சின்ன பிரிவினைகள் கூட குடும்பத்துக்குள்ள நினைச்சு கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. அந்த சோகத்தில் இது வெடிக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்ன? வெடிப்பு. தமிழில் வெடிப்பு, இங்கிலீஷில் என்ன? கிராக். அது வெடிச்சிட்டாவே மேலே கட்டணம் கட்ட முடியாது. ஆமாம். குடும்பத்துக்குள்ள லேச கிராக் உங்கள் ஐக்கியத்தில் வந்துட்டாவே பெரிய காரியம் செய்ய முடியாது. காலமெல்லாம் கிராக் ஆயிரும், அதோட கிறுக்கும் ஆயிரும். அதனால தான் கல்யாணம் பண்ணுற பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், நீ காலேஜில் படிச்சிருக்க, கல்லூரி வாழ்க்கை ஒரு விதமாக இருந்திருக்கும், யாராவது ஒன்று லவ் பண்ணியிருப்பேன், நீனும் பண்ணியிருக்க வாய்ப்பு என்னது இருக்கு, இல்லை இந்த மாதிரி சோதனைகளுக்குள்ளே போயிருக்கலாம், ஜெயிச்சிருக்கலாம். இந்த எந்த பாயிண்ட்டுமே கல்யாணம் பண்ணி வருகிற அந்த மனவாழ்கிட்ட சொல்லவே கூடாது. ஆனால் கேட்பாங்க அவங்க, நான் இப்படி ஒரு தேவியை நேசித்தேன், நீ யாராவது ராஜனை நேசிச்சியா அப்படி கேட்பாங்க. ஆமாம். இந்த முதல் நாளில் நடக்கிற வேலை இது, ஃபர்ஸ்ட் நாளில் நடக்கிற வேலை. ஏன்னா ஹார்மோனுக்கள் எக்கச்சக்கமாக உற்சாகத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு நமக்கு நினைச்சாது தெரியாது, உலம்பி விடுவோம் பாருங்க. அவன் எங்க கேட்குறிய, என் பின்னால் காலத்தில் 10 பேர் பின்னாலே வருவாங்க. 10 பேர் வந்தாங்களா, அப்போவே கிராக் விழுந்துச்சு. இப்போ எவனும் சீந்தி கூட பார்க்க மாட்டேன், நம்ம அந்த ஏரியா விட்டுட்டே வந்துட்டோம்.
தெய்வ பயமுள்ள மகள் அனுப்பிச்சிருந்தா வந்துட்டோம். நம்ம பரிசுத்தமா ஒழுக்கமா சூப்பரா இருக்கிறோம். ஆனா நம்ம பஸ்ல போட்டோம் பாருங்க காரியம், அது அப்படியே ஒரு கண்ணி வெடியை உண்டாக்கும் பாருங்க. அல்லேலூயா. நீங்க வண்டியில போகும்போது சும்மா சிரிச்சாலும் ஏய் எவ்வளோ பற்றி சிரிச்சா, எவ்வளோ பற்றி சிரிச்சேன், அந்த போறான கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டு அவனை பார்த்தா சிரிச்சா, ஐயோ இல்லைங்க நீங்கள் ஓட்டிட்டு போனீங்க, நான் கண்ணாடியில் உங்கள் முகம் தெரிஞ்சா அதை பார்த்து ரசிச்சு சிரிச்சேன். ஏய் போய் சொல்லாத, ஞானம் வேணும். சசிகலா பார்த்துக்கிட்டு உனக்கு இந்த பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க. ஆமென். நம்ம வாயை கொடுத்து மாட்டின நிறைய பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால தான் நம்ம பிள்ளைகள் போகும்போதெல்லாம் தெளிவாக சொல்லுவேன், இந்த மேட்ரே நீ எடுக்கவே கூடாது. உனக்கு இருக்குதோ இல்லையா அது தனிப்பட்ட பிரச்சனை, முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. நீ ஜெயிச்சு வந்துட்ட. இனிமே அவன்கிட்ட போய் உற்சாகத்தை முதல்ல நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமென். சொல்லிட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ள முதல்ல கிராக் நினைச்சிடும். அதுக்கு மேல நீங்க கண்ணகி, மதுரையை எரித்த கண்ணகி மாதிரி வாழ்ந்தாலும் அவன் நம்பவே மாட்டான். ஆமென். நான் செம்மையா இருக்கிறேங்க, வாங்க பாஸ்டர் போவோம், என்ன யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டிய அப்படின்னு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். ஆமென். ஆண்டவராக அவன் மண்டையில் தட்டி திருத்தினா தான். அல்லேலூயா. இல்லைன்னா அவன் மண்டை மண்ணுக்குற பரவாயில்லையும், உங்கள் மண்டை குடைச்சல் மாறாது என்று ஆவியான திருவள்ளம் மட்டும் சாரி லாச்சுமா சொல்லி. அல்லேலூயா. ஆவியான பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஓகேயா? இதுவரை புரிஞ்சா? நம்பர் 5, 5வது காரியம், குடும்பங்கள் வழியாய் தேவன் செய்ய போகிற திட்டங்கள் நமக்கு எப்போதும் மறைபொருளாகவே இருக்கிறது. ஏன் குடும்பத்தை குறித்து நம்ம பார்க்கணும், அந்த பைபிள் ஸ்டடியை ஏன் தியானிக்கணும்னா, குடும்பங்கள் வழியாக தான் தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாம் ஆமென் சொல்லிட்டு எழுதுங்க. அல்லேலூயா. அது நமக்கு எப்பவுமே எப்படி மறைபொருளா இருக்குது, நமக்கு தெரியல. அதனால தான் குடும்பத்தை விளையாட்டுத்தனமா சிறுபிள்ளைத்தனமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம அந்த பைபிள் ஸ்டடியை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த வருஷம் எத்தனை நாட்கள் போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற விதமாக நம்ம போக போகிறோம். ஆமென். பைபிள்லேருந்து நிறைய காரியங்கள் நம்ம பேசலாம். ஆனால் வாழ்க்கை முறைக்கு இப்போ அத்தியாவசியமாக நம்ம குடும்பத்துக்கு இது தேவை. எனக்கு நம்ம சபையிலேயே எல்லா குடும்பங்களையும் எக்கச்சக்கமான பிரச்சனை என்ன செய்யுது இருக்கு. அதனால தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால இதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அவர் குடும்பத்தை குறித்து அவருடைய திட்டம் என்ன, ஏன் என்ன அப்படிதான் என்னதான் திட்டம் வச்சிருக்கிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே. நம்பர் 6, இது ஒரு முக்கியமான ஒரு தலைப்புங்க. குடும்பம் வழியாய்தான் தலைமுறைக்குள் ஆசீர்வாதமும் சாபமும் வியாதியும் ஆவிகளும் கடத்தப்படுகிறது என்பது கூட தெரியவில்லை. மறுபடியும் சொல்றேன், குடும்பம் வழியாய்தான் நம்முடைய தலைமுறைக்குள் ஆசீர்வாதம், சாபம், வியாதி, ஆவிகள், என்ன ஆவின்னு சொல்றேன், கடத்தப்படுகிறது என்பது கூட நமக்கு தெரியல. ஆமென். ஓகே, புரிஞ்சா? இப்போ எழுதினவ நிமிந்து பாருங்க. மறுபடியும் சொல்லவா? எழுதிட்டீங்களா? வாசிங்க, எழுதுங்க. சரி, ஒருத்தர் தனியாக வாசிங்க, எல்லாம் கூத்தத்தோடு சொல்கிறேன். கவனிங்க. நம்ம குடும்பம் இருக்கு பார்த்தீங்களா, நமக்கு பின்னால் வர்ற தலைமுறைக்குள்ள இந்த நாளும் கடத்தப்படுதான். எனக்கு இது ஒரு புதுசாக தான் இருந்துச்சு. ஆசீர்வாதம், நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம தலைமுறைக்குள்ள கடத்தப்படுது. உதாரணம் தீமோத்தேயுல வாசிக்கிறோம். தீமோத்தேயுவே, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும், அதுக்கடுத்து உன் தாயாகிய ஐநேக்கையாவுக்குள்ளும், அதுக்கடுத்து உனக்குள்ளும் வந்திருக்கு. கடத்தப்படுதா? ஃபெய்த் கடத்தப்படுதா?
பாட்டி, மக, அதுக்கடுத்து பேரன் வந்திருக்கா வரலையா? இப்போ சுகர்னு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா கேட்குற முதல் கேள்வி, உங்கள் அம்மா அப்பாவுக்கு சுகர் இருக்குதா, ஆஸ்துமா இருக்குதா கேட்குறாங்களா கேட்கலையா? ஏன்னா வியாதிகளும் பிள்ளைகளுக்குள் கடத்தப்படுகிறது. ஆமாவா இல்லையாங்க? ஹல்லேலூயா, ஆமென். அதுபோல சாபம் சொல்லவே வேணாம். நம்ம வழியா சாபம் என்ன செய்து கடத்த. இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய உதாரணங்களோடு நடைமுறையோடு நம்ம பார்க்க போகிறோம். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிள் ஸ்டடியை ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணால் உங்களுக்கு புரியாது. அந்த கண்டினியூட்டியா தொடர்ந்தேர்ச்சி அது உங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், ஆவிகள் கடத்தப்படுகிறதா? ஆமாம். ராகாப்புக்குள் இருந்த வேசித்தனத்தின் ஆவி 3 தலைமுறை கழிச்சு தாவீதுக்குள்ள வந்தது. ராகாப்பு வந்து தாவீதினுடைய கொல்லுப்பாட்டி. புரிஞ்சா புரியலையா? ராகாப்பு வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் என்ன தொழில் பண்ணா? பாலியல் தொழிலாளி, வேசித்தனம் பண்ணா. அது ஒரு ஸ்பிரிட், ஆவி. ஆமென். அவள் ரட்சிக்கப்பட்டா. இருந்த போதிலும் அவளுக்குள் இருந்த ஆவி எத்தனை தலைமுறை தாண்டி பாருங்க. ராகாப்பு வந்து யாரை பெத்தா? சல்மோன், சோமா, மத்தை ஒல்லாதார எடுங்க எல்லாம் எடுக்கிற ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்து நம்ம எடுக்கும் இந்த குடும்ப மேட்டரை முடிச்சுட்டு ஜபக்குழு நடத்துவது எப்படி அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுக்க போகிறேன். அதை முடிச்சோன்னே எல்லாருக்கும் ஜபக்குழு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. மத்த என்ன போட்டிருக்க பாருங்க 1ஆம் அதிகாரத்தில் நிவேத வாசி. சல்மோன் போவாசை ராகாப்புரிடத்தில் பெற்றான். ஒரு தலைமுறை. போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். அடுத்த தலைமுறை ஈசாய். அப்ப எத்தனை தலைமுறை ஆகுது? 3ஆ 4ஆ? 4 தலைமுறை தாண்டி இந்த ஆவி வருதுங்க. இன்னொருத்தனுடைய மனைவி, உரியாவினுடைய மனைவியை கை வைக்கிறதுக்கு இந்த ஆவி ஏவுது பாருங்க. அப்போ கவனிங்க, குடும்பம் வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு செயின்ட்டாக பரிசுத்த வாட்டியாக இருந்தால் உங்கள் பேரம்பத்தியிலும் பரிசுத்த வாட்டிகளாக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இச்சைகள் கடத்தப்படாது. ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். அவங்களுக்குள்ள அசத்தை நினைச்சாது வராது, ஆபாசம் நினைச்சாது வராது. நீங்கள் எல்லாம் உலகத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஆத்தா என்ன தப்பு பண்ணுறாலும் அதே மகத்தை செய்யும். என்ன பார்த்துருக்கலாம் பார்க்கலையா? ஆத்தா செஞ்சு அதே தவிர மக செய்யும். ஆத்தா பண்ணுற மேக்கப்பில் தெரிஞ்சால் அதே மேக்கப்பை இந்த மக என்ன செய்யும். அப்போ வந்து கொலகாரராக இருக்கிறான்னா கத்தி எடுத்துக்கிறான்னா மயனு கத்தி எடுத்து தெரியுமா? இதெல்லாம் கடத்தப்படுகிறது. அதனால தான் குடும்பத்தை கவனமாக கையாளணும். விளையாட்டுத்தனம் இல்லை. அல்லேலூயா. அதனால் இது ஒரு பாயிண்ட். எத்தனை பாயிண்ட் பார்த்துருக்கோம்? நேரம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம எல்லா பாயிண்ட்டும் முடிச்சிடுவோம். அங்கே ஸ்தோத்திர காவட்டில் இன்னைக்கு பிரேயர் இல்லை. அல்லேலூயா. கத்த நல்லவர். ஆமென் சொல்லுவோம். ரைட். இவரை சொன்னதெல்லாம் சொல்லுங்க வரிசையா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் சொல்லுங்க. நீ செல்வி சொல்லுமா. நாலேஜ் இல்லை. போ, நாலேஜ் கிடையாது. மகிழ்ச்சியான குடும்பத்திற்கு அவசியம் எது தேவை என்று தெரியவில்லை. செம்ம சேர்ந்து 7 கன்னிகள். அதுல இருந்து ரொம்ப கவனமா இருக்கிறார். அந்த கன்னிகள் நமக்கு தெரியல. சசிகலா பாரு, இந்த பாயிண்ட் நான் தள்ள அறியாம சொல்றேன் உனக்கு. கிறிஸ்தவ குடும்பங்களில் ஏராளமான பிரச்சனை புதுசு வருது. பார்த்தீங்களா? பிரச்சனையே நீங்க பார்த்தா தெரியும். என்னடா இது வம்பா இருக்கு. ஒவ்வொரு நாளும் புதுசு வரும். அதை கையாளுகிற அந்த காரியம் தெரியல. அதனால தான் இந்த பைபிள் ஸ்டடி. அடுத்து குடும்பங்கள் வழியாக தேவன் செய்ய போகிற திட்டங்கள் எப்போதும் மறைபொருளாகவே இருக்குது.
அதனால இந்த குடும்ப சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். 5 6 குடும்ப வழியாதான் தலைமுறைக்குள் ஆசீர்வாதம், சாபம், வியாதி பாருங்க, ஆவிகள் கூட கடத்தப்படுது. ஆவிகள் கூட கடத்தப்படும். எப்படி பார்த்தீங்களா, கிராமத்தில் பாருங்களேன், தாத்தா பூசாரி இருப்பார், அவர் செத்துருவார். அப்போ அந்த சாமி எங்கே ஆடும் தெரியுமா? மயனுக்கு வந்துடும். மயன் ஆடுவார். எங்கள் அப்பா அப்படிதான் ஆடி. அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எங்கள் அண்ணன் இப்போ மூத்தவர் கரங்க எடுத்து ஆடி திடுறார். இந்த ஆவி அப்படின்னு செய்யுது. அருவாளில் ஏறுவாங்க. இதெல்லாம் சும்மா ஏற முடியாது. அருவாள் ஏறி நின்று ஆட்டம் போடணும். ஆட்டம் போன செருப்பு காலில் இல்லை, செருப்பு இல்லாமல். அப்போ அருவானா காலை வெட்டுமா வெட்டாதா? அங்கே வெட்டாது, ஆடுவாங்க வெட்டாது. ஏன்னா ஸ்பிரிட்டு. ஏன் இந்த நெருப்புக்குள்ளே போகிறாங்களே, ஏன் அவங்களுக்கு வலிக்க மாட்டேங்குது? ஆவி. நம்ம ஆவியில் நிரம்பி பொத்துன்னு விழுகிறோமே, மண்டை உடையுதா? சொல்லுங்க. சுழல் காட்டில் சுற்றி சுற்றி வர்றவன் ஏதாவது பாதிப்பு காலிகை ஒடிஞ்சா? ஏன்னா ஆவியானவர் நம்மளை முற்றிலும் ஆட்கொள்ளும் போது அந்த விழுகிறது இதெல்லாம் அடிபடாமல் பார்த்துக்குவார். அது மாதிரி தான் அசுத்தாவியல் உலகத்திலேயும் காரியம் நடக்குது. புரியுதா புரியலையா? அந்த கருமம் படத்தில் பாருங்க, அந்த ஒரு ஆட்டையும் கடிச்சு அந்த ரத்தத்தை நினைச்சாரு. இவர் குடிச்சாரு, பேரை வாந்தி எடுக்கிறார். அந்த படத்தில் சொல்ல பாருங்க, அந்த தாத்தா ரத்தத்தை குடிச்சாரு, இப்ப பேரை என்ன செய்யறேன்? டிரான்ஸ்ஃபர் ஆகுது பாருங்க ஆவிகள். இந்த குடும்ப சத்தியம் நம்மள நல்ல நிறைய பேரை விடுதலை ஆக்கணும். ஆவிகளும் ஓடணும். நமக்கு இப்பவே யோசிச்சு பாருங்க, எந்த ஆவி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கணும். ஆமென் சொல்லுவோம். ஆத்தா மாதிரியே வாயாடி டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இவ அப்புத்தா மாதிரியே பேசுறா, டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஹல்லேலூயா. அச்சுருச்சு தாத்தா மாதிரியே இருக்கிறான், டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நம்மளை பார்த்தோன்னா தேவ சாயலா இருக்கு என் பிள்ளை அப்படி சொல்லணும். ஏசப்பா போலவே இருக்கு அப்படி சொல்லணும். அப்பன் போல இருக்கேன், ஆத்தா போல இருக்கேன், அப்புத்தா போல இருக்கான்னு சொன்னால் அது ஒரு பெரிய சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா பைபிள் ஒரு வசனம் இருக்கு, நீங்களும் நானும் புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனுடைய ஆவியினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அந்த தொப்புள் கொடி உறவு அறுக்கப்பட்டோம். அல்லேலூயா. தாய் தகப்பனுடைய சுபாவம் அப்போ நம்ம ரத்தத்திலே ஒட்டி இருக்கோம். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சத்தியங்கள் கேட்க கேட்க மனம் புதிதாக புதிதாக மாறிடும். அதெல்லாம் அப்படி வெட்டப்படணும். ஆமென் சொல்லுவோம். தாய் சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாளான் தான் இந்த பிள்ளைகளை அப்படி சிரிச்சுக்கிட்டே பேசும். அது சிரிப்புக்கு என்ன காரணமே தெரியாது. சபையில் பார்த்தீங்கன்னா சிலர் சிரிப்பாக பாருங்க, சிரிக்கிற மாதிரி காமெடி இல்லாட்டாலும் சிரிப்பாங்க. ஆமாம் அம்மா இல்லையா? சில பேருக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டோம், லேசாக அதட்டும், பொங்கு பொங்குன்னு கண்ணீர் நினைச்சியும் ஊற்றும். அதெல்லாம் அங்கிட்டு இருக்க ஆவிகள் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. நாத்தனாவற்ற இருந்தது கத்த நல்லவர். இந்த பொங்கு பொங்குல ஊத்துற ஆவியெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிறது எடுத்துக்கிறாரு. கத்தேக்கா புரிஞ்சா புரியலையா? வயல் சரியை புரிக்க போறோம். அல்லேலூயா. கத்த நல்லவர். ஆமென். இதை நம்ம பார்க்க, அதனால தான் குடும்பத்தை குறித்து பார்க்கணும். ரைட். அடுத்து 7 7வது பாயிண்ட் பாப்போமா? குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்குள்ளும் குடும்பத்தை பற்றி தப்பு தப்பான எண்ணம் வேரூண்டி காணப்படுகிறது. மறுபடியும் சொல்றேன், குடும்பத்தில் உள்ள சொல்லுங்க அனைத்து நபர்களுக்கும், மாமியா மாமனார் கணவன் மனைவி பிள்ளைகள் நாத்தனார் குழந்தைனார் எல்லா நார்களுக்கும் குடும்பத்தை பற்றியனான தப்பு தப்பான எண்ணம் வேரூண்டி காணப்படுகிறது. அதனாலதான் குடும்பத்தை சரியா நம்ம நடத்த முடியல. என்ன தப்பு தப்பான எண்ணம்? அந்த மாதிரி 2 நாள் வந்ததால சாமுவேல் பாஸ்டர் அவர் சொன்னார்ல, என்ன சொன்னார்? குடும்பத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி போற ஆரம்பத்திலே அடக்கி செஞ்சிடணும், வச்சிடணும். அப்புறம் இந்த கெட்டி மூலம் கொட்டுவால இந்துக்கல்ல, கெட்டி மேலம் கொட்டும் போது அது எப்படி அந்த மேலம் தாளம் எப்படி அடிக்கிறான்னு சொல்லுவாங்க. மாட்டிக்கிட்டான். யாரு மாட்டிக்கிட்டா? மாப்பிள்ளை வலை வீட்டு அடிச்சிட்டாரு. ஆனா வேதத்தின் படி இது சரியா?
தப்பு. இப்படி நிறைய தப்பாக இருக்குது. கணவனுக்குள்ளே தப்பாக இருக்குது, மனைவிக்குள்ளே தப்பாக இருக்குது, மாமியாருக்குள்ளே தப்பாக இருக்குது. அதனால தான் மாமியாமார்கள் இந்த மகன் மருமகள் சந்தோஷமாக இருக்கிறது பிடிக்காது. கை கோர்த்து ஜாலியாக நடந்து போகிறது பிடிக்காது. ரெண்டு பேரும் பிரவேசியாக இருக்கிறது அவங்களுக்கு நினைச்சாது பிடிக்காது. இதெல்லாம் ஒரு ஆவி, இதெல்லாம் தப்பான எண்ணங்கள். நம்ம மயன் மருமக சந்தோஷமாக இருக்கணும்னு விடணும். என்னங்க ஆமேன்னு சொல்லுங்க. உலகத்தில் இதெல்லாம் இருக்கா இல்லையா? இருக்கு. அதெல்லாம் பயங்கரமானது. கணவன் மனைக்கு இடையில தேர்ட் பார்ட்டி நுழைஞ்சு, மாமியார் மாமனாரெலாம் நுழைஞ்சு ஆலோசனை சொல்கிறது, இதெல்லாம் அப்படி தப்பாக காரியம் இருக்குது. அதனால தான் குடும்பத்தை குறித்து தெளிவாக தெரியறக்காண்டி இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறேன். ரெடியா? ரெடி இல்லையா? சரி, ஆமென். அதை குறித்து நம்ம வீடியோ பார்ப்போம். நம்பர் 8, ஆமென். தேவன் கொடுத்த பரிசு தான் குடும்பம். தேவன் கொடுத்த கொடை அல்லது பரிசு அல்லது கிஃப்ட், இதுதான் குடும்பம். இது தேவன் கொடுத்த பரிசு தான் என்று கூட தெரியாம இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்குது. ஆமென். இப்போ கவனிங்கள, நீங்கள் நேசிக்கிற ஒருத்தர் உங்களுக்கு ஒரு அருமையான கிஃப்ட் கொடுக்குறாருன்னா அதை பத்திரமா வச்சிருப்பீங்களா, உடைச்சி போடுவீங்களா? இப்படி உங்களுக்கு புரியணுமான்னு சொல்கிறேன். 2வது சனிக்கெல்லாம் போகிறீங்க, கார்த்திகாவை ஃபாதர் கூப்பிட்றாரு, மகளை இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கையில் கொடுக்குறாரு. அந்த கிஃப்டை எப்படி வச்சிருப்பிய? கீழே ஃபாதர் ஜே பெர்க்மான்ஸ் அப்படின்னு பேர் போட்டு அருமையான ஒரு கிஃப்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி வச்சிருப்பிய? வரும்போதே பஸ்ஸிலேருந்து தூக்கி எறிஞ்சிருவீங்களா? யாராவது அந்த கிஃப்டை இழுத்தா கூட, ஃபாதர் கொடுத்தது நீ என்ன இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கிற, டேமேஜ் ஆகிடக்கூடாது சொல்லுவோமா சொல்லலை? அப்போ குடும்பம் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டுங்க. அதை இழுக்கிறதும் உடைக்கிறதும் தூக்கி போடுறதும் என்ன? அதுக்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி. அல்லேலூயா. ஓகே, கடைசியாய் முடிவுக்கு வருகிறோம். ஆமென். நம்பர் 9, எது நடந்தாலும் சின்ன பிரச்சனை வந்தால் கூட குடும்பத்தை பிரிந்து தனித்து வாழ்வார்கள், இல்லை என்றால் அம்மா வீட்டுக்கு போய் விடுவார்கள். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆமென். மறுபடியும் சொல்றேன், எது நடந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட குடும்பத்தை முதல் அடிபடுறதே இங்க, பாதிப்பே அங்கதான் வரும். குடும்பத்தை விட்டு பிரிந்து நான் இனிமே தனியாக இருக்க போறேன், எனக்கு புருஷன் தேவையே இல்லை, பிள்ளைகள் தேவையே இல்லை, மனைவி தேவையே இல்லை, ஒருத்தர் தேவையில்லைங்க அப்படின்னு தனியாக வாழ்கிற கூட்டம்லாம் உலகத்தில் நிறைய பேர் வச்சுறாங்க. இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு ஓடிடுவாங்க. இதுக்குள்ள பெரிய சீக்ரெட் இருக்கு. ஏங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா இனிமே சாப்பிட மாட்டேன்னு சொல்லட்டுமே, நான் சாகிற வரைக்கும் நினைச்ச மாட்டேன். இருக்கிறாங்களா? நான் சாகிற வரைக்கும் இன்னைக்கு சந்தைக்கு போக மாட்டேன், நான் சாகிற வரைக்கும் பணத்தை பேங்கில் நினைச்ச மாட்டேன், போட மாட்டேன். ஏங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு குடும்பத்தில், யாராவது எடுக்கிறாங்களா? இந்த காரியம் மட்டும் கரெக்டாக நடக்கும். ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஓடுறதும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்றதும். ஏன்னா அதுக்குள்ளே பயங்கரமான ஒரு சீக்கிரட் இருக்குது. அதை பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறோம். ஆமாம். இவ்வளோ இருக்க அப்போ குடும்பத்தை பற்றி பார்க்கணுமே வேணாமா? அடுத்த வாரம் வாங்க ஜெபணுமா? 9 பாயிண்ட். அல்லேலூயா. 9 பாயிண்ட் வரிசா சொல்லுங்க. அந்த கேள்வியை சொல்லுங்க. ஏன் நாம் கிறிஸ்தவ குடும்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும்? அதற்கான 9 காரணங்கள். முதல் காரணம் என்னன்னே தெரியல. 2வது காரணம் அவசியம் எது தேவை என்று தெரியவில்லை. 3வது காரணம் அது சேர்த்துக்கிட்டே 7 கல்லுவெடிகள், 7 விதமான கல்லுவெடிகளை அறியவில்லை. 4வது காரணம் புதுசா வருது, அதை எப்படி கையாளணும்னு தெரியவில்லை.
அஞ்சாவது காரணம், தேவன் செய்ய போகிற திட்டங்கள் எப்போதுமே மறைபொருளாகவே இருக்கிறது. ஆறாவது காரணம், ஆசீர்வாதம், சாபம், வியாதி, ஆவிகள் கடத்தப்படுகிறது என்பது கூட. ஏழாவது காரணம், தப்பான எண்ணம் வேரூண்டி. அதனாலதே பெரிய பிரச்சனை, நாத்தனார்களுக்குள்ள பிரச்சனை, மாமியார் மாமனார் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எல்லாமே குடும்பத்தை குறித்து சரியான புரிதல், அறிவு இல்லை. எல்லாம் தப்பாக இருக்குது. ஆமென். மனைவிக்கு தப்பாக இருக்குது. மனைவி புருஷனை அடக்கி ஆளை பார்க்குது. கணவர், என் காலுக்கு கீழே தான் நீ. மனைவி வந்து காலுக்கு இல்லையா? இல்லை மனைவி வந்து தலைக்கு மேலையா? தலைக்கு மேலே இல்லை, காலுக்கு கீழே இல்லை. அப்போ எங்க சரிசம்? அவன் இதயத்தின் அருகில். ஏன்னா அங்கேதான் அந்த விழாயிலும் எடுத்தார். இதயத்து பக்கத்தில் சமம். ஆமென். அதை குறித்து நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். அடுத்து, குடும்பத்தில் உள்ள தேவன் கொடுத்த கொடை, பரிசு, கிஃப்ட் தான் குடும்பம் அப்படின்னு தெரியல. கடைசியா எது நடந்தாலும் சின்ன பிரச்சனை இருந்தால் கூட பாருங்க, நமக்கு அதுதான் வரும். ஏதாவது ஒரு மாமியார் திட்டுச்சுன்னா ஒரு அழுகு போட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு கிளம்பிடுவோம். அம்மா செத்து போச்சு, எல்லாரும் செத்து போயிட்டாங்க, ஒரு ஊரில் இல்லை. இல்லைனா அண்ணன் தம்பி இருந்தால் அண்ணன் தம்பி போகிறேன் போவோம். யாருமே இல்லாட்டினாலும் தனியாக ஒரு வீடை பிடிச்சி இருக்க போகிறேன்னு போயிடும். ஏன் அப்படி போகுது? அதுக்குள்ளே தான் ஒரு சீக்ரெட் இருக்குது. அதான் பார்க்க போகிறோம். ஆமான்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் கட் பண்ணாமல் ஏன் இதை மட்டும் தனித்து வாழ போகுது பார்ப்போம். கண்ண ஜெபமா. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த முதலாவது நாள் ஆண்டவரே, குடும்பத்தை குறித்ததான ஆமென் சத்தியங்களை ஏன் கற்றுக்கொள்ளணும், அதுக்கு 9 விதமான காரணங்கள் உண்டு என்று எங்களோடு பேசினீர். அதற்காய் கோடான கோடி நன்றி. தேவன் ஆண்டவரே, மக்களுக்கு தெளிவை தாரும், நல்ல புத்தியை தாரும். பரிசுத்த ஆவியின் கிரியை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாளை ஆராதனை மகிமையா இருக்குன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா தேவ பிள்ளைகளும் கலந்து கொள்ளணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.